بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. சலாம் சொல்வது சுன்னத்து, அதற்கு பதில் சொல்வது கடமை தானே, சத்தமாக சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் சுன்ன ஜமாத்தில் அதிகமாக இருக்குது. நம்ம தௌஹீதை பின்பற்றுகிறோம், ஓரிரை கொள்கையை பின்பற்றுகிறோம். இது நமக்குள்ள நம்ம சொல்றதே கிடையாது. பல பேர் அது சத்தம் வரணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. அது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா சொல்றதே இல்லாம ஒரு பழக்க வழக்கம் ஆரம்பிக்கும் போது சலாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. இதையும் மாற்றிக்கொள்வது இந்த தர்பியாவின் மூலம் நாம தெரிந்து கொள்கிற ஒரு முதல் செய்தியாக பதிவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபீனா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅது ஃபஇன் அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அளப்பெரும் கிருபையால் புனித மிகுந்த இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு ஓரிரை கொள்கை சித்தாந்தத்தை நம்முடைய அடித்தளமாக அஸ்திவாரமாக போட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சபையிலே நாம் சங்கமித்திருக்கிறோம். அவ்வப்போது நம்மிடத்திலே ஏற்படுகிற சுணக்கத்தை களைவதற்கும் இணக்கத்தோடு இஸ்லாத்திலே பயணிக்க வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்திலேயும் கொள்கை சித்தாந்தத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை வடிவமைத்திருக்கிற நாம் அவ்வப்போது அதிலே சுய பரிசோதனை செய்து நம்மை நாமே மெருகேற்றிக் கொண்டால்தான் இந்த தௌஹீத் என்கின்ற தடத்திலே நீடித்து நிலைத்து நிற்க முடியும் என்கின்ற அறிவுரைகளை தெரிந்து கொள்வதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட சபை இந்த சபை. அதனால் இறுதி வரைக்கும் பேசப்படுகிற ஒவ்வொரு அறிவுரைகளையுமே யாருக்கோ எவருக்கோ சொல்கிறார்கள் என்கின்ற மனநிலையோடு கடந்து சென்று விடாமல் இது நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு பொருந்துகிறது என்பதை பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பல செலவுகளுக்கு நடுவிலே நடத்தப்படுகிற நிகழ்ச்சி, ஒவ்வொரு செலவிற்கும் அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை நாடி வழங்கப்படுகிற பொருளாதாரத்தை வைத்து நடத்தப்படுகிற நிகழ்ச்சி. அதனால் இறுதி வரைக்கும் பேசப்படுகிற ஒவ்வொன்றுமே நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு அடித்தளமாக அமையும். அந்த நம்பிக்கையோடு, அந்த எண்ணத்தோடு, அந்த சீரிய சிந்தனையோடு நாம் இந்த சபையிலே அமர்ந்திருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே, பிறர் நலம் நாடும் இஸ்லாம் என்கின்ற ஒரு தலைப்பு நமக்கு அடிக்கடி நினைவுபடுத்தப்பட்டிருக்கும். பிறர் நலம் நாடுவோம் என்ற தலைப்பில் இந்த இடத்திலே சில செய்திகளை பேச வேண்டும் என்று நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். பிறர் நலனை நாட வேண்டும் என்பதன் மீதுதான் இஸ்லாமிய மார்க்கம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லாருமே அறிவோம். பல தடவை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அத்தீன் வன் நசீஹா, இஸ்லாம் என்றாலே பிறர் நலனின் மீது அக்கறை கொண்ட மார்க்கம். அந்த அக்கறையின் மீதே அடித்தளம் போட்டு அஸ்திவாரம் போட்டு அமர்ந்திருக்கிற மார்க்கம் இஸ்லாம். எதை எடுத்துக்கொண்டாலுமே பிறர் நலனின் மீது அக்கறை கொள்கிற மார்க்கம் இஸ்லாம். அதுல நாம பெருவாரியாக கேள்விப்பட்ட செய்திகள், பெருவாரியாக நாம அறிந்து வைத்திருக்கிற, புரிந்து வைத்திருக்கிற ஒரு கண்ணோட்டங்கள், பிறர் கஷ்டப்படும் பொழுது, துன்பப்படும் பொழுது அவர்களுக்கு நாம் தக்க முறையிலே உதவி செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணங்களை வளர்த்திருப்பதற்காக இந்த தலைப்பை நாம் பேசுவோம். ஒரு வெள்ள நிவாரணம்
அல்லது ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, அல்லது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு, அதை சமாளிப்பதற்கு அதிலிருந்து மீண்டு வருவதற்கு இந்த தலைப்பிலே நாம் பேச்சை கேட்டிருப்போம், பல அறிவுரைகளை செவியிட்டிருப்போம். ஆனா இது உலகத்திற்கு மட்டும் அல்ல. அல்லாஹ்வினுடைய தூதரை பற்றியும் இந்த மார்க்கத்தை பற்றியும் நாம் முழுமையாக விளங்க ஆரம்பித்து விட்டோம் என்றால், நுணுக்கமாக கவனித்தோம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்காக, இந்த உலகத்திலே பிற மக்களுடைய நலனை நாடியதை தாண்டி மிக அதிகமாக ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்டது, மிக அதிகமாக ரசூலுல்லாஹ் ஏற்கப்பட்டது மறுமை வாழ்க்கைக்காகத்தான். மறுமையிலே இவன் சொர்க்கத்துக்கு போவானா நரகத்துக்கு போவானா அப்படின்ற அந்த எண்ணம், அந்த பார்வை, அந்த கண்ணோட்டம் ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலையும் இருக்கணும். மிக குறிப்பா தௌஹீதை தோளிலே சுமந்து செல்கிற நிர்வாகிகளாக, கிளை அணி செயலாளர்களாக அல்லது பேச்சாளர்களாக வலம் வருகிற நமக்கு இருக்க வேண்டும். அக்கறை இருக்கணும். பிறரை திட்டி பேசுறது பெரிய விஷயம் அல்ல, பிறரை ஏளனப்படுத்துவது பெரிய திறமை அல்ல, பிறரை அசிங்கப்படுத்துவது, பிறரை எள்ளி நகையாடுவது, கிள்ளிக்கிரையாக பார்ப்பது பெரிய விஷயம் அல்ல, அவர்களை மாற்றி கொண்டு வருவதுதான் பெரிய விஷயம். அந்த மகத்தான சாதனையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே செய்து காட்டினார்கள் என்றால் அதற்கு ஒன்றே ஒன்றுதான் அவர்களுக்கு அடிப்படையா இருந்துச்சு. திருத்தணும் என்ற நோக்கம், திட்டணும் என்ற நோக்கம் இல்லை. அவர்கள் மீது, பிற மக்களின் மீது அக்கறை, அந்த கவலை உணர்வு ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்துச்சு. இது அல்லாஹ்வே திருமறையில சொல்லுகிறான், ஃபலஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. நபியே, நீங்கள் யாரிடத்திலே எடுத்து சொல்லுகிறீர்களோ அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ளவில்லை என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். அந்த கவலையால் உங்களுடைய உடலை விட்டு உயிர் பிரிந்து விடும் போல உயிர் பிரிகிற அளவிற்கு ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டிருக்கிறாங்க, கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, சங்கடப்பட்டிருக்கிறாங்க. இப்படி நரகத்தின் பாதையில போறாங்களே, தீமையை செய்கிறார்களே, இந்த அக்கறையும் கவலையும் தான் நிச்சயமாக ஒரு சமூக மாற்றத்திற்கு அஸ்திவாரமாக அமையும். ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த கவலை இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் இடத்துல இந்த கவலை இருக்குது யோசிச்சு பாருங்க, சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு இளைய சமூகத்திற்காக பலகட்ட முயற்சிகளை நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே செய்து வருகிறோம். இந்த சபையில உட்கார்ந்து இருக்கிறோம். இதுல ஒரு 30 வயசுக்கு உட்பட்ட நபர்கள் கை தூக்குங்க. 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள், 25 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள், இதுதான் நம்ம சேமிச்ச சேமிப்பு. எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடுதல் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்துச்சு. நிகழ்காலத்தை தக்க வைக்கிறதும் ஒரு முறை, வருங்காலத்தை வார்த்தெடுப்பதும் ஒரு முறை. தௌஹீதுக்காக அரும்பாடுபட்டிருக்கிறோம். தௌஹீதுக்காக மிகப்பெரிய அளவிற்கு பலகட்ட தியாகங்களை செய்திருக்கிறோம் கடந்த காலத்துல. நிகழ்காலத்துல என்ன தெரியுமா, ஒரு சொகுசு இந்த போட்டிருக்கிறாங்கல்ல, ஏசி, இந்த டைல்ஸு, ஒரு கவர்ச்சி நிறைந்த ஒரு கட்டடம், இதுலயே ஒரு சுணக்கம் வந்துருச்சு நம்மகிட்ட. பிறர் நலன் மீது அக்கறை கொள்ள வேண்டும் என்றால் வெள்ள நிவாரணத்துல டிஷர்ட்டை போட்டு களமிறங்கி கொடியை தூக்கிக்கிட்டு கம்ப நட்டுக்கிட்டு காசை செலவழிச்சுக்கிட்டு அதுல மட்டும் அல்ல, சத்தியத்தை சொல்றதுல பிற மக்களின் மீது நலன் கொள்ள வேண்டும், அக்கறை கொள்ளணும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில எண்ணற்ற ஏகப்பட்ட எக்கச்சக்கமான உதாரணங்களை நம்மால் எடுத்து பார்க்க முடியும். கவலைதான் அவர்களை தூண்டுச்சு. அவர்களுக்கு இறுதி வரைக்கும் உறுதியாக உந்து சக்தியாக இருந்தது கவலைதான். மக்கள் பாவம் செய்யறாங்களே, தீமை செய்யறாங்களே, அதனால் தான் ரசூலுல்லாஹ் தன்னந்தனி மனிதனாக ஒரு குன்றின் மீது ஏறி பிரச்சாரம் செய்த அந்த ஒரே ஒரு மாணிக்கம், ஒரே ஒரு மாமனிதர் உருவாக்கிய சமுதாயம். ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு முன்னால் 1,00,000க்கும் அதிகமான சஹாபாக்கள் இருந்தார்கள். எங்கிருந்து வந்தார்கள்? வானத்திலிருந்து இறங்கி வரவில்லை, பூமியை பிளந்து கொண்டு பீரிட்டு வரவில்லை. அத்தனை பேரும் மக்கத்து குஃபார்களாக, மதினத்து பாவியாக இருந்தவர்கள், வார்த்தெடுத்தவர்கள் ரசூலுல்லாஹ். எதை வைத்து? வாளை வைத்து அல்ல, சொல்லை வைத்து அல்ல, செயலை வைத்து காட்டினார்கள், போதனை வைத்து செய்தார்கள். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பார்த்தார்கள். தாயிஃப் நகரத்து மக்கள் எப்படிப்பட்ட எதிர்ப்பை செய்தார்கள் என்பது நமக்கு தெரியும் தானே. இன்னைக்கு தாயிஃப் நகரம் மிகப்பெரிய அளவிற்கு முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு போக்கிடமாக, ஒரு தங்குமிடமாக இன்றைக்கு காணப்படுகிறது. இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம். அமைதி என்றால் அவ்வளவு பெரிய அமைதி. ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போனாங்க. அந்த மக்களுக்கு ரசூலுல்லாஹ் சத்தியத்தை சொல்லிவிட்டு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, எதிர்க்கிறார்கள், புறக்கணிக்கிறார்கள். சிறுவர்களை எல்லாம் விட்டு கல்லை வைத்து அடித்தார்கள். அந்த மக்கள் துரத்தி அடிச்சாங்க ரசூலுல்லாஹ்வை. தேவையில்லடா போடா அப்படின்ற மாதிரி. ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, வாழ்நாள்லயே
நான் அதிகமா கவலைப்பட்டது அந்த நாள்ல தான். கேள்விப்பட்டிருக்கிறோம் தானே? ரசூலுல்லாஹ் அப்படி திரும்பி வரும் பொழுது வானத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மலக்குமார்கள் இறங்கி ஒரே ஒரு கட்டளை போடுங்கள் நபியே, இந்த தாயிஃப் நகரத்தை தும்சம் செய்து விடுகிறோம், இருக்கிற இடம் தெரியாம ஆக்கிடுறோம் சொன்னாங்கல்ல. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? இவர்கள் பிரச்சனை இல்லை, இவர்களுடைய வருங்கால சந்ததி ஒருவேளை இஸ்லாத்திலே இணைந்து விடலாம். இன்றைக்கு அல்லாஹ்வின் பேரருளால் அது தௌஹீதின் கோட்டையாக மாறி இருக்கிறது தாயிஃப் நகரம். ஓரிரை கொள்கையிலே அப்படிப்பட்ட ஒரு உச்சகட்டத்தை தொட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போனாங்க. எதிர்காலத்தை பற்றிய கவலை வேண்டும், தேடல் வேண்டும், அவர்களை சீர்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். நான் 10 வருஷம் தௌஹீதுல இருக்கிறேன், 20 வருஷம் இருக்கிறேன், 30 வருஷம் இருக்கிறேன், இருந்து என்ன செஞ்சிட்டோம் நாம? வெறும் 23 வருஷத்துல இருந்தாங்க ரசூலுல்லாஹ். 23 வருஷம் தான். 23 வருஷத்துல ரசூலுல்லாஹ் ஒற்றை மனிதர் கிட்டத்தட்ட சமூகத்தையே புரட்டி போட்டார்கள் என்றால் என்ன காரணம்? அக்கறை இருக்கணுங்க, கவலை இருக்கணும். சொந்த பந்தத்தின் மீது அக்கறை இல்லையே. இன்னைக்கு ரபியுல் அவ்வல் மாதம், மௌலுது மீலாது என்று ஊருக்கு மேடை போட்டு திட்டுகிறோம், விமர்சிக்கிறோம். அதே நேரத்தில் கவலை உணர்வு நம்மள்கிட்ட வேணும். அறிந்து செய்பவர்கள் கொஞ்சம் தான், அறியாமல் செய்பவர்கள் அதிகம். அந்த அதிகமான மக்களின் மீது அக்கறை கவலை இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். இன்னைக்கு கூட இருக்கிற சகோதரர்கள் தப்பு செஞ்சாலும் கூட கண்டும் காணாமல் விடக்கூடிய மனநிலை தான் நம்மளுக்கு வந்துருச்சு. அப்படிதானே? சக நிர்வாகிகள், சக பேச்சாளர்கள் ஏதாவது தவறு, ஏதாவது குறை இருந்தாலும் கூட அதை கண்டும் காணாமல் போக ஆரம்பிச்சுக்கும். அவன் கவருக்கு அவன் பதில் சொல்லிட்டு போறான், இவன் கவருக்கு பதில் சொல்லிட்டு போறான், எனக்கு என்ன வேலை, எனக்கு இதுவா வேலை அப்படின்ற மாதிரியான ஒரு பொடுபோக்கு தன்மை நம்மகிட்ட அதிகமாயிருச்சு. இந்த மாதிரியான மனநிலையெல்லாம் களையணும். முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் சமுதாயத்தை உருவாக்குனாங்க. ஒண்ணும் இல்ல, அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற சம்பவம் தான். அபிசீனியாவை நோக்கி முதல்ல ஹிஜ்ரத் செய்து போகக்கூடிய சஹாபாக்கள், இவங்க பிரச்சாரம் செய்யறதுக்கெல்லாம் போகல, போய் தஞ்சம் அடையணும், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், நாங்க நிம்மதியாக இஸ்லாத்தை பேணணும், எங்களை மக்காவுல வாழ விட மாட்டாங்க, மார்க்கத்தை பேண விட மாட்டாங்க, எங்களை எதிர்க்கிறாங்க, புறக்கணிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, பார்க்கிற இடமெல்லாம் வெட்டணும்ன்ற கொலை முயற்சி, தாக்குதல் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. நிம்மதி இல்லை, தொழ முடியல, ஒழுங்கா இறைவனை வணங்கி வழிபட முடியல, திக்ர் செய்ய முடியல, ஒழுங்கான முறையில இஸ்லாத்தை பேண வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காகத்தான் மக்காவை விட்டுவிட்டு முதலிலே அபிசீனியாவை நோக்கி சில மக்கள் போனார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அபிசீனிய மன்னர் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவராக இருக்கிறார், அவர் ஒரு கிறிஸ்டின். அவரிடத்துல என்ன செய்கிறார்கள்? மக்கத்து குஃபார்கள் பற்ற வைக்கிறாங்க, நெருப்பை பற்ற வைக்கிறாங்க, இல்லாத பொல்லாத கட்டுக்கதையெல்லாம் இட்டு கட்டி பேசுறாங்க. அந்த இடத்திலே ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் பேசிய வீர உரை வரலாற்றிலே இன்றைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், அதை வாசித்து பாருங்கள். மிகப்பெரிய அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய உரை என்று சொல்லலாம். அவ்வளவு பெரிய தாக்கம். அல்லாஹ்வே திருமறையிலே சொல்லுகிறான், நபியே அராய்த்த, நீங்கள் அவர்களை பார்க்கவில்லையா? தஃபீது மினத் தம்இ, அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடுவதை நபியே நீர் பார்க்கவில்லையா? எதுக்கு இறக்கணும் தெரியுமா அல்லாஹ்? ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் மரியம் என்கின்ற சூரத்துல் மரியமை, அந்த மரியம் சூறாவை எடுத்து வாசிக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் நிலைப்பாடுகளை தவறான முறையில் பதிய வைத்தவர்கள் மக்கத்து குஃபார்கள். என்னதான் இஸ்லாம் சொல்லுகிறது என்று கேட்டார் நஜ்ஜாசி மன்னர், அபிசீனிய மன்னர். கேட்டதினால் இந்த சூறாவை எடுத்து ஓதுகிறார்கள் ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள். எடுத்து ஓதியதும் பொழுது அப்பொழுதுதான் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து வருகிறது அபிசீனிய மன்னருக்கு. இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலாகித்து சிலர்த்து வசனத்தை இறக்குகிறான் ரசூலுல்லாஹ்வுக்கு. இந்த அபிசீனிய மன்னருக்கு இவர் பேசின வார்த்தைகள், இவர் உதிர்த்த சொற்கள், உபதேசங்கள், இதெல்லாம் மனசுல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த அபிசீனிய மன்னர் தொடர்ச்சியாக இந்த முஸ்லிம்களுக்கு தஞ்சத்தையும் கொடுக்கிறார், அடைக்கலத்தை கொடுக்கிறார், கொடுத்து பார்க்கிறார். அவருடைய வணக்க வழிபாடு, செயல்பாடு, பேச்சு, பழக்க வழக்கம், நாகரிகம், பண்பாடு, இதெல்லாம் அப்படியே அவர்களை கவர்ந்து இழுக்குது. மனசுல தௌஹீதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கடைசி வரைக்கும் வெளிப்படுத்தவே முடியல. நஜ்ஜாசி மன்னர் ஒரு கட்டத்திலே இறந்தும் போகிறார். இவர் இஸ்லாத்திலே இருந்துதான் இறந்து போனார் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு கூட தெரியாது. அல்லாஹ் தான் இவர் முஸ்லிமாக இறந்திருக்கிறார், முஸ்லிமாக இறந்த இவருடைய ஜனாசாவிற்கு தொழுகை கூட நடத்தவில்லை,
அதே நிலையில் அடக்கம் செய்து விட்டார்கள். நபியே, மதீனாவிலே நீங்கள் இருந்தாலும் கூட காயிபு ஜனாசா தொழுகையை நீங்கள் தொழுவுங்கள். உங்கள் முன்னால் ஜனாசா இருக்காது, அவர் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார், ஆனால் நீங்கள் அவருக்காக இங்கே தொழுகை நடத்துங்கள் என்று முதல்ல காயிபு ஜனாசா சட்டம் இறக்கப்பட்டதே இந்த அபிசீனிய மன்னர் நஜ்ஜாசி மன்னரை வைத்துத்தான் அல்லாஹ் இறக்கினான். அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர் அபிசீனிய மன்னர். அவரிடத்துல பேசின அந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் முன்னால் நின்று பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க, ஒரு தெம்பு வேணும். ஒரு இளைஞராக இருந்தார். அப்படிப்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு நம்முடைய ஜமாத்தின் மூலம் வார்த்தெடுக்கப்படுவது மிக குறைவாக மாறிடுச்சு. வழிகேடுகள் இருக்குதா? இருக்குது, ஆமா ஒத்துக்கிறோம். அசிங்கங்கள் ஆபாசங்கள் உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்குதா? ஆமா ஒத்துக்கிறோம். அது தடுப்பதற்கு, தடை செய்வதற்கு, தடுத்து நிறுத்துவதற்கு, மாற்றி அமைப்பதற்கு, சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு புரட்சியை கட்டமைப்பதற்கு நம் உழைப்பு முக்கியமா இல்லையா? கஞ்சா குடிச்சிட்டு அப்படியே தள்ளாடி போறான், பார்த்து சிரிக்கிறோமே, ஏளனப்படுத்துகிறோமே, இழிவுபடுத்துகிறோமே. தெம்பில்லாதவனாக, திராணி இல்லாதவனாக அப்படியே சமூகம் உருவாகிறது. நக்கல் நையாண்டியோடு கடந்து செல்கிறோமே. கவலை இருக்குதா? அக்கறை இருக்குதா? அந்த மக்களின் மீது அந்த பாசம், நேசம் நம்மகிட்ட இருக்குதா? இது வேணும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து அல்லாஹ் சொல்ல சொன்ன ஒரு அழகான உபதேசம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யர்ஹமுல்லாஹ், அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான். மல்லா யர்ஹமுன் நாஸ், மக்கள் மீது எவன் கருணை காட்டவில்லையோ அவனின் மீது அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான். இறைவனுடைய கருணை ரொம்ப முக்கியங்க. உலகத்திலே முக்கியம், மறுமையிலே முக்கியம். ரசூலுல்லாஹ் ஒரு நேரத்தில் சொன்னாங்க, ஒரு மனிதரை நோக்கி, அந்த மனிதர் அல்லாஹ்வினுடைய தூதரிடத்துல வந்து கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, என் தந்தை இறந்து விட்டார், அவர் எங்கே இருப்பார்? அவர் நரகத்திலே தான் இருப்பார், இணை வைப்பு கொள்கையிலே இறந்துட்டார். அவர் அழுதுகிட்டே போறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அவரை கூப்பிட்டு சொல்கிறார்கள், உன் தந்தையும் என் தந்தையும் நரகத்திலே தான் இருப்பார்கள். என் தந்தையும் சுத்தமாக இருக்கல, அவரும் இணை வைப்புல தான் இறந்து போனார். இதே ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், இறைவனுடைய கருணை இல்லாமல் சொர்க்கத்திலே எந்த அடியானும் காலடி எடுத்து வைக்க முடியாது. அவன் தொழுகிற தொழுகை மட்டும் போதாது, அவன் நோக்கிற நோன்பு மட்டும் போதாது, அவன் செய்கிற ஹஜ்ஜு மட்டும் போதாது, அவன் பயணித்து போகிற உம்ரா மட்டும் போதாது, அவன் கொடுக்கக்கூடிய தர்மம் மட்டும் போதாது, ஜக்காத்து, சதக்கா, நீ எதை நிவர்த்தி செய்தாலும் சரிதான், நிறைவேற்றினாலும் சரிதான், உன் அமல்களால் மட்டும் சொர்க்கத்தின் கதவை உன்னால் கட்ட முடியாது, தொட முடியாது. சொர்க்கத்திலே நீ உன்னால் அடி எடுத்து வைக்க முடியாது, போக முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்ன உடனே சஹாபாக்கள், ஒரு சஹாபி கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கும் இதுதான் நிலையா? ஆமா, எனக்கும் இதுதான் நிலை. ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இறைவனுடைய கருணை இருந்தால்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அந்த கருணை யாரின் மீது வரும்? எவரின் மீது இறங்கும்? நம்மின் மீது இறங்குமா? பேச்சாளர்களாக இருக்கிறோம், தாய்க்களாக இருக்கிறோம், கிளை நிர்வாகிகளாக இருக்கிறோம், நம்மின் மீது இறங்குமா? கவலையோடு பார்க்கிறோமா சமூகத்தை? அந்த அக்கறையும் கவலையும் இருந்தால் ஒரு நாள் நிம்மதியாக நமக்கு தூக்கம் வருமா? சொந்த பந்தம் பாவியா இருக்கிறானே, நட்பு வட்டாரம் பாவிகளாக இருக்கிறார்களே, குற்றம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களே, சக தோழர்கள், சக கொள்கை சொந்தங்கள் பாவத்திலே தீமையிலே பங்கு பெறுகிறார்களே, கவலை வேண்டுமே, அவர்களின் மீது நலன் நாட வேண்டுமே. யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொன்னார்கள், லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. உங்களில் ஒருவர் ஈமான்தாரியாக மாற மாட்டார். எப்பொழுது மாறுவார் தெரியுமா? தனக்கு நாடுவதையே, தனக்கு விரும்புவதையே பிறருக்கும் விரும்பாத வரைக்கும் உங்களிலே ஒருவர் மூமினாக மாற மாட்டார். நமக்கு ஆசைப்படுறோம்ல சொர்க்கத்தை, நமக்கு ஆசைப்படுறோம்ல மறுமையில் நான் அங்க போகணும், இங்க போகணும், நான் சொர்க்கத்துல நல்ல ஒரு சுகமான இன்பத்தை பெறணும் என்று ஆசைப்படுகிறோமே, சொந்த பந்தத்துக்கு ஆசைப்படுறோமா? குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் இணை வைப்பை பற்றியாவது சொந்த பந்தத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா? சக நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா? அதனுடைய பாவத்தை, அதனுடைய பாதகத்தை, அது மறுமையிலே மிகப்பெரிய பாதாளத்திலே தள்ளும் என்கின்ற எச்சரிக்கை நாம் செய்கிறோமா? இருக்கிறவர்கள் கம்மியானவர்கள் தான், கொஞ்ச பேர் தான் கொள்கையை சுமந்து கொள்கையின் அடிப்படையிலே தூய வாழ்க்கை முறையை வாழ்பவர்கள் கம்மிதான். உண்மை. அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், கம்மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ். எத்தனையோ சின்னஞ்சிறிய கூட்டங்கள் தான் பெண்ணம்பெரிய கூட்டத்தை வெட்டி வீழ்த்தி இருக்கிறது. சிறிய கூட்டம் என்று அலட்சியத்தோடு, தன்னடக்கத்தோடு, உங்களால் முடியாது என்கின்ற இயலாமையோடு நீங்கள் பயணித்து விடாதீர்கள்.
அல்லாஹ் நமக்கு மறைமுகமாக சொல்லி தருகிற மிகப்பெரிய ஒரு அறிவுரை. நம்மளை நாமளே தாழ்வுபடுத்துறோமே, தாழ்வு மனப்பான்மையோடு செல்கிறோமே. என்னாலாம் முடியாது, நான் சொல்லி கேட்பானா, நான் சொல்லி மாறுவானா, எல்லாருமே அப்படிதான் இருக்கான், எல்லாருமே அப்படிதான் இருக்கிறான், இப்படி கடந்து சொல்கிறோமே, இப்படியா இருந்தது? நன்றாக புரிந்து கொள்ளணும். இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிற வரைக்கும் தான் இறைவனுடைய உதவி நமக்கு வரும். இல்லைன்னா கஷ்டம். நம்ம சொகுசு பொகுச ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு விதமான சுணக்கத்துல அப்படியே நம்மை நாமே அமிழ்த்து கொண்டு அடக்கி கொண்டு அப்படியே அமர ஆரம்பிச்சிட்டோம். இது அல்ல காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். 63 வருஷம் ரசூலா வாழ்ந்தாங்கன்னா கடைசி நேரம் வரைக்கும் இந்த அக்கறையில ஒரு துளி அளவுக்கு கூட, கடுகினுடைய முனை அளவுக்கு கூட ரசூலாவுக்கு குறைவு வரவே இல்லை. சாகர வரைக்கும் ரசூலா சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மக்கள் என்ன செய்யறாங்க, மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, மக்கள் பாவத்தை செய்யறாங்களா, தீமையை செய்யறாங்களா, உற்றுநோக்கி கவனித்து கொண்டே இருந்தார்கள். அந்த உத்தம தூதர் தன்னுடைய பிள்ளை மரணித்து விட்டார்கள். இப்ராஹிம் ரசூலா ஆசையாக வளர்த்தெடுத்த ஒரு குழந்தை ஒரு குறிப்பிட்ட மாதங்கள்ல இறந்து போயிருச்சு. நமக்கெல்லாம் தெரியும். அந்த நேரத்தில் கிரகணம் ஏற்படுகிறது. மக்கள் பாவத்தை கலந்து அந்த பேச்சை பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ரசூலா ஒரு துக்க வீட்டுல இருக்கிறாங்க. தான் பிள்ளை இறந்து விட்டானே என்ற சோகத்தில் இருந்தார்கள். மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து கொண்டும் இருந்தார்கள். எனக்கு தான் துன்பம், எனக்கு தான் துயரம், நான் எதுக்கு பேசணும் என்று ரசூலா அமைதியாக கடந்து செல்லவில்லை. தவறு எங்கே முளைக்கிறதோ அப்பொழுதே தட்டி கேட்டார்கள் ரசூலா. அப்பொழுதே ஜனாசா அடக்கம் கூட செய்யலைங்க. அதுக்குள்ள மக்கள் பாவம் செய்யறாங்க, தீமை செய்யறாங்க.